நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உலகத்தோட மிகப்பெரிய அதிசயத்தை பத்தினது. ஒரு குகைக்குள்ள பல 100 வருஷம் தூங்குன இளைஞர்கள் உலகத்துக்கே சவால் விட்ட உண்மை சம்பவம். திருக்குரானோட 18வது அத்தியாயம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல்ல, இந்த உலகம் குழப்பமா இருக்கும்போது நமக்கு ஒரு கைடு தேவைப்படுதில்ல. அப்படித்தான் அல்லாஹ் இந்த குரானை தந்திருக்கான். இதுல எந்த கோணலும் இல்ல. நல்ல விஷயங்களை செய்யறவங்களுக்கு ஸ்வர்க்கம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பரிசு காத்துட்டு இருக்குன்னு இந்த வேதம் சொல்லுது. சில பேரு எந்த ஆதாரமும் இல்லாம கடவுளுக்கு ஒரு மகன் இருக்கார் அப்படின்னு பொய் சொல்றாங்க. அவங்களுக்கோ அவங்க முன்னோர்களுக்கோ அறிவோ ஆதாரமோ இல்ல. அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. ஆனா உண்மை அது இல்லைன்னு குரான் இங்க ஆணித்தரமா சொல்லுது. நம்ம தலைவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த மக்கள் ஏன் சத்தியத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க, இவங்க நேர்வழிக்கு வரலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்காக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்கன்னு ஆறுதல் சொல்றான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நாம பார்க்குற இந்த பளபளப்பான உலகம், அழகான பூக்கள், காசு, பணம், இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இது எல்லாம் ஒரு டெஸ்ட். யாரு ஒழுக்கமா நேர்மையா வாழ்றாங்கன்னு பார்க்கறதுக்கான ஒரு அலங்காரம் தான் இது. ஒரு காலம் வரும், இந்த உலகம் வெறும் தரிசு நிலமா, வெறும் மண்ணாக மாறிடும். இப்பதான் கதையோட ஹீரோக்கள் வர்றாங்க. அந்த குகை மனிதர்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அவங்க அந்த குகையில பல வருஷம் தங்குனது ஒரு பெரிய மிராக்கிள்னு நீங்க நினைக்கிறீங்களா? இறைவனோட படைப்புல இது ஒரு சாதாரண அதிசயம்தான். அந்த இளைஞர்கள் யாரு? அவங்க ஏன் குகைக்குள்ள போனாங்க? அவங்க தூக்கத்தோட மர்மம் என்ன? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாட்டுல சில இளைஞர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அல்லாஹ்வ மட்டும்தான் வணங்குனாங்க. ஆனா அந்த நாட்டு ராஜா மக்களை எல்லாம் சிலைகளை கும்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. அப்படி கேட்காதவங்கள கொலையும் செஞ்சாரு. தங்களோட ஈமான காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியேறி ஒரு மலைக்குகையில போய் தங்குனாங்க. அவங்க கூட ஒரு நாயும் போச்சு. அவங்க இறைவன் கிட்ட, எங்க இறைவா, உன்கிட்ட இருந்து எங்களுக்கு ரஹமத்த கொடுப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நீண்ட தூக்கத்தை கொடுத்தான். அவங்க அந்த பெரிய குகையில கிட்டத்தட்ட 309 வருஷம் தூங்குனாங்க. சூரிய ஒளி அவங்க மேல படாதபடி அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். 300 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க முழிச்சப்போ நாம ஒரு நாள் இல்லனா ஒரு அரை நாள் தான் தூங்கியிருப்போம்னு நினைச்சாங்க. பசி எடுத்ததால அவங்க கிட்ட இருந்த பழைய நாணயத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வர ஒருத்தரை ஊருக்குள்ள அனுப்புனாங்க. அவரு ஊருக்குள்ள போனப்போ அங்க இருந்த மாற்றங்களை பார்த்து அதிர்ச்சியானாரு. மக்கள் அவரோட பழைய நாணயத்தை பார்த்துட்டு, இவனுக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சு அரசன்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போ அந்த நாட்டை ஆட்சி செஞ்ச ராஜா ரொம்ப நல்லவரு. அந்த இளைஞர் மூலமா எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. இந்த 300 வருஷத்துல அந்த நாடே மாறி மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வ வணங்குறவங்களா மாறியிருந்தாங்க. அல்லாஹ் தன்னோட அத்தாட்சிய மக்களுக்கு காட்டிட்டு அந்த இளைஞர்களை மறுபடியும் மரணிக்கச் செஞ்சான். இந்த பகுதியில முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தோட வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மின்னல் மாதிரி சீக்கிரமா மறைஞ்சு போற ஒரு நிழல் தான். இங்க நம்ம பார்க்குற செல்வமும் புகழும் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியவை தான். உண்மையான வாழ்க்கைங்கிறது நிரந்தரமானது, மறுமையில தான் இருக்கு. அங்கதான் நம்ம செஞ்ச செயல்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். இத புரியாம உலக ஆசைகள்லயே மூழ்கி போய் தவறான வழியில போறவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2 பேரோட தோட்டங்களை வச்சு ஒரு கதையே சொல்றாரு. ஒருத்தருக்கு நிறைய செல்வம் தோட்டம் எல்லாம் இருக்கு, ஆனா அவர் அல்லாஹ்வ மறந்துடுறாரு. இன்னொருத்தர் ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருக்காரு. கடைசியில கர்வம் கொண்டவரோட தோட்டம் அழிஞ்சு போகுது. இத சொல்லி உலகத்தோட மயக்கத்துல மாட்டிக்கொள்ளாம மறுமைக்கான வழியை தேடணும்னு அறிவுறுத்தப்படுது.